அபு ஈசா கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், 22/12/2024 அன்று நடந்த சமகால நிகழ்வில் எந்த பள்ளிக்கு நீங்கள் போக விரும்புகிறீர்களோ உங்களுக்கு அருகில் உள்ள அந்த பள்ளிவாசலின் பாங்குக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் என்று ஹதீஸின் அடிப்படையில் சொன்னீர்கள். என்னுடைய கேள்வி, பெண்கள் அதிகமாக பள்ளியில் போய் தொழுவது இல்லை. அப்படி என்றால் பெண்கள் பாங்குக்கு பதில் சொல்ல தேவையில்லை போல் ஆகிறது. பாங்கு துவா சொன்னால் நபி அவர்களின் பரிந்துரை மறுமையில் கிடைக்கும் என்று ஹதீஸ் உள்ளதே, விளக்கம் தரவும் கேட்குறார். அதாவது இது எது கேட்குறாருன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு கேள்வி பதிலை ஒட்டி இவர் கேட்குறார். ஏற்கனவே என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ஒரு நேரத்தில் ஒரு ஊரில் பல பள்ளி வாசல்லேருந்து பாங்கு சொல்கிறாங்க. அப்போ பாங்கு சொன்னால் அதே மாதிரி திருப்பி சொல்லணும்னு இருக்கிறது. ஒரு 10 பள்ளிவாசல் 10க்கும் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் பொழுது நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் எந்த பள்ளிக்கு தொலை போவீங்களோ அந்த பள்ளியுடைய பாங்குக்கு நீ சொன்னால் போதும். பல பள்ளி வச்சுருப்பாங்க, அதையே சொல்லிட்டு நீங்கள் இருக்க முடியாது. உங்களுக்கு பாங்குக்கு பதில் சொல்வது என்பதே முதலாவது பதில் பள்ளிவாசலுக்கு போகிறது தான், 2வது பதில் தான் திருப்பி சொல்வது என்பது. அதனால் எந்த பள்ளிக்கு நம்ம போகவோமோ, நம்ம மஹல்ல பள்ளியாக இருக்கிறதோ அல்லது எந்த பள்ளிக்கு நம்ம போவதாக வைத்திருக்கிறோமோ அந்த பள்ளியுடைய பாங்கு தான் உங்களுக்குரிய பாங்கு. நமக்குரிய பாங்கு எதுன்னு முடிவு பண்ணணும்ல. ஒரு 10 இடத்துல பாங்கு சொன்னாங்கன்னா நமக்குரிய பாங்கு எதுன்னு நம்ம என்ன செய்யணும்? ஒரு பாங்கு தானே, ஒரு தொழுகைக்கு ஒரு பாங்கு தானே, 10 பாங்கு இல்லை தானே. 10 சொன்னால் என்ன செய்யணும்? நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். என்ன முடிவுக்கு வரணும்? நமக்குரிய பாங்கு எது, நமக்குரிய பாங்கு எதுன்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறணும். இந்த தெருவுலேருந்து வர்ற பள்ளி தான் நமக்குரிய பாங்கு, ஏன்னா அங்கே தான் நம்ம தொழுவ போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு மட்டும் சொன்னால் போதும் என்று ஒரு பதிலை சொல்லியிருந்தோம். அதை ஒட்டி தான் இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அப்போ நம்ம பெண்கள் பள்ளிக்கு வர்றது கிடையாது, அனுமதி இருந்தாலும் பெண்கள் பள்ளிக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க எந்த பாங்கு, அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கணும். பாங்குக்கு பதில் சொன்னால் அதுக்கு நன்மை இருக்கிறது, அதுக்கு பிறகு துவா இருக்கிறது, அதுக்கு மார்க்கத்தில் நன்மை இருக்கிறது. அது அவங்களும் அதை செஞ்சால் தான் அந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க எந்த பள்ளிக்கு தான் போக மாட்டாங்களா, அவங்க எந்த பள்ளியை எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உங்களுக்கே தெரியுது அவங்களுக்கு எந்த பள்ளிக்கு போவாங்கன்ற இல்லாத காரணத்தில் இதை கேட்குறீங்க. அதே நேரத்தில் அவங்களோட குடும்பத்தார் ஒரு கணவர் ஒரு பள்ளிக்கு போகிறாருன்னு சொன்னால் அவங்க மனைவி அந்த பள்ளியை சேர்ந்தவங்கன்னு ஆயிடுறாங்கல்ல. ஒரு தந்தை தாய் ஒரு குடும்பத்தில் உள்ள ஆண்கள் எந்த பள்ளிக்கு போவாங்களோ இதுதான் நம்முடைய பள்ளி, நம்ம போவதற்கு உரிய பள்ளின்னு முடிவு எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அதை ஃபாலோ பண்ணி போயிட வேண்டியதான். எதனால இதை எடுத்தோம்னு சொன்னால், ஒரு பள்ளிக்கு ஒரு வக்து தொழுகைக்கு ஒரு பாங்கு தானே. ஒரு 50 இடத்துல பாங்கு சொன்னாங்கன்னா 50 பாங்காக போயிடும். 50 நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் 50 பாங்கு சொன்ன மாதிரி வந்துடுமே என்ற காரணத்துக்கு தான் நம்ம சொன்னோம், ஆதாரங்களையும் காட்டி தான் சொன்னோம். அப்போ ஒரு பாங்குக்கு சொன்னால் நீங்கள் போதும் அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு பாங்கைக்கு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் பெண்களுக்கு தான் இருக்கிறது. அவங்க பள்ளிக்கு போகாதவர்களாக இருந்தாலும் அந்த முடிவு இருக்கிறது. அவங்க எப்படி தான் முடிவு எடுப்பாங்க? இயன்றது தானே முடிவு எடுக்கணும். அவங்களுக்கு என்ன இயலும் என்று கேட்டால், நம்ம வீட்டு ஆம்பளைங்க எந்த பள்ளிக்கு போவாங்களோ அதை நம்ம பள்ளின்னு வச்சுக்கிற வேண்டியதுதான். எந்த பள்ளிக்கு நம்ம வீட்டு குடும்பத்தார்கள் போக வர இருக்கிறாங்களோ அந்த பள்ளியில் சொல்கிற பாங்கு நமக்கு உரிய பாங்கு என்று அந்த பெண்களும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பெண்களுக்கு அந்த நன்மை கிடைக்கணும்னு நீங்களே காரணத்தை சொல்கிறீங்க, கிடைக்கத்தான் வேணும். பெண்களுக்கு அந்த நன்மை கிடைக்கணுங்கிற ஒரு பக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு தொலைக்கு ஒரு பாங்கு தானே, 50 பாங்குக்கு கிடையாது தானே. 50க்கும் பதில் சொல்லிட்டு இருந்தால் 50 பாங்கு இருப்பதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வந்துடும்ல. அந்த கோணத்தில் வச்சு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பாங்குக்கு தான் அவங்களும் பதில் சொல்லணும், ஒரு பாங்குக்கு தான் பதில் சொல்லணுங்கிற அந்த விஷயம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதாக இருக்குது. அப்போ என்ன செய்கிறோம்னா, அந்த ஆண்கள் எந்த பள்ளி தங்களுடைய பள்ளி என்று முடிவு செய்கிறார்களோ அவங்க குடும்பத்து ஆண்கள் அந்த பள்ளி அவங்க பள்ளின்னு ஆக்கிற வேண்டியதான். அங்கே பாங்கு சொன்னோன்னா என்ன செய்ய வேண்டியதான், நம்மளும் அதே மாதிரி பதில் சொல்லிக்கணும்னு எடுத்தோம்னா அந்த குழப்பமும் தீர்ந்துடும், இவங்களும் அந்த பாங்குக்கு பதில் சொன்ன நன்மையும் கிடைச்சிடும்.